ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. வேதம் எழுதின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. ஆதியாகமம் उत्पत्ति 21 21वां अध्याय 22 சொல்லப்பட்டிருக்குது. 22 में कहा गया நீ है செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் जो कुछ तू करता है सब में தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर तेरे संग रहता है. அருமையான வார்த்தை. कितना अच्छा वचन है. நம்மளை உற்சாகமூட்டுகிற வார்த்தை. हमें उत्साहित करने वाला நீ वचन. செய்கிற சகல காரியங்களிலும் तू करने वाले सब कार्य में தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर तेरे संग रहता है. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். आपके साथ परमेश्वर है. ஆமென். आमेन. கலங்காதீங்க. व्याकुल मत இந்த होइए. காரியத்துக்காக நீங்க பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. जो भी कार्य के लिए प्रयास उठाते இந்த हैं, காரியத்தை செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்க. जो भी कार्य आप करना है करके सोचते हैं, முழு பலத்தோட செய்யுங்க. पूरे बल के साथ कीजिए. தேவன் நம்பிக்கை வைத்து ஜெபிங்க. परमेश्वर पर भरोसा रख के कीजिए. அவரை நம்பி செய்யுங்கள். उस पर भरोसा रख के कीजिए. நீங்க செய்கிற காரியங்கள் आप करने वाले कार्य எல்லாவற்றிலும் सब कुछ में தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर तुम्हारे संग रहेगा. வேதம் சொல்கிறது शास्त्र कहता है ஈசாக்கு விதை விதைத்தான், इसहाक ने जो बीज बोया 100 மடங்கு 100 गुना கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया. ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார். इसहाक के साथ परमेश्वर था. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா, अब्राहम को प्रतिज्ञा உன் दी, சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், तेरे वंश को मैं बढ़ाऊंगा, நான் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். उस प्रतिज्ञा को पूरा करूंगा அது कहा है. ஆபிரகாமின் தேவன் उस अब्राहम का परमेश्वर ஈசாக்கோடு கூட இருந்து इसहाक के साथ रहकर அவனுடைய காரியங்களிலே उसके कार्यों में, கையின் பிரயாசத்துல हाथों के प्रयास में கர்த்தர் அவனை உயர்த்தினார். परमेश्वर ने उसे ऊंचा किया. அதை விரோதிகள் பொறாமை கொள்ளுகிற வரைக்கும் उसके विरोधी उसके ऊपर जो जलन करने तक கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष அருமையான किया. தேவனுடைய பிள்ளைகளே, अच्छे परमेश्वर के लोगों, ஆசீர்வாதமான என்ன? आशीष के कार्य அதே மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டும். दूसरे लोग आपको देख के जलन करने तक, உங்களை பார்த்து அவர்கள் பொறாமை கொள்ள வேண்டும். दूसरे लोग आपको देख के जलन करने तक, ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டார்கள். इसहाक के ऊपर जलन किए. அவ்வளவா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். उतना परमेश्वर ने उसे आशीष நீங்க किया. நீங்க கையிடு செய்கிறதான आप करने वाले हर एक कामों में, எல்லாவற்றிலும் सब कुछ में தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर तुम्हारे संग முழு रहेगा. பலத்தோடு செய்யுங்க. पूरे बल के साथ कीजिए. முழு பலத்தோடு போங்க. पूरे बल के साथ जाइए. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर गिदयोन को देखकर कहा, கிதியோனே, हे गिदयोन, உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட நீ போ. तेरे पास जो भी बल है उस शक्ति के साथ तू உன்னை जा. அனுப்புகிறவர் நான் அல்லவா. तुझे भेजने वाला मैं हूँ. முழு பலத்தோடு போங்க. पूरे बल के साथ கர்த்தர் जाइए. உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर तुम्हारे संग है. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. அன்பின் பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद இந்த करते हैं. பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए ஒரு प्रार्थना करते हैं. ஆசீர்வதியும். उन्हें आशीष कीजिए. எந்த காரியத்தில் அவர்கள் பிரயாசப்படுகிறார்களோ जो भी कार्य में वे प्रयास उठाते கூட हैं, இருந்து आप उनके साथ அவர்களை रहकर வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். उन्हें मार्गदर्शन के लिए प्रार्थना करते हैं. ஆசீர்வதியும். आशीष कीजिए. நன்மையான காரியங்களை செய்யும். भलाई के कार्य कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते प्यारे पिता. आमेन. आमेन.